மற்றவர் வளர்ச்சியில் மகிழ்ச்சி காண்பவனே மனிதன் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனோட வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறானோ அவன் தான் உண்மையிலேயுமே மனுஷனாக இருப்பான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு மனுஷனாக இருப்பான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோக்கு வெல்கம் பண்ணிக்கிறேன். ஹாய் டியர் லீடர், வணக்கம் டு அகம் குளோபல் கேர் லீடர்ஸ் கம்யூனிட்டி. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு வீடியோவில் நிறைய அப்ஜெக்ஷன்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் இந்த ஒரு அப்ஜெக்ஷன் அப்படின்றது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அப்ஜெக்ஷன் சொல்லலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம லீடர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒருத்தர் அவருடைய நேம் போடல, பட் அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, சார் இன்விடேஷன் பண்ணுறப்ப என்னை இன்வைட் பண்ணுறதுனால இந்த பிஸ்னஸ்குள்ளே வரதுனால உங்களுக்கு ஏதாச்சும் அமௌண்ட் வருமா, உனக்கு எதாவது அமௌண்ட் வருமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு 2-3 டைம் நீங்கள் போட்டதுனால இதை வந்துட்டு ஒரு வீடியோ நம்ம மேக் பண்ணி கொடுக்குறோம். சரியா? ஸோ இதில் பொதுவாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளை இன்வைட் பண்ணுறதுனால நம்ம வந்துட்டு பிஸ்னஸ்குள்ளே வர்றதுனால மற்றவங்களுக்கு வரக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, உனக்கு ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறப்ப இது ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ஜெக்ஷன். வேறு ஏதாச்சும் ரீசன் சொன்னால் கூட நம்ம இது பண்ணிடலாம். பட் இந்த அப்ஜெக்ஷனுக்கு நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாது. ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். இப்போ நம்ம இவங்ககிட்ட என்ன சொல்கிறது, இவங்ககிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அமௌண்ட் வரும்னு சொன்னால் என்ன நினைப்பான், வரலன்னு சொன்னால் என்ன நினைப்பான் அப்படின்றது நம்மளை வந்துட்டு பார்த்திங்கன்னா யோசிக்க வச்சு ஒரு எமோஷன்ஸ்குள்ளே வந்துட்டு கொண்டு வந்து அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண விடாத அளவுக்கு ஒரு எமோஷன்ஸை தூண்டிவிடக்கூடிய ஒரு அப்ஜெக்ஷன் இது ஆக்சுவலி. ஓகே, ஸோ அப்போ இந்த அப்ஜெக்ஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணலாம் இந்த ஒரு வீடியோவில். ஓகே டீல் லீடர், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒருத்தர் கேட்குறாங்க அப்படின்னா என்ன பர்பஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஐடென்டிஃபை their பர்பஸ். என்ன ரீசனுக்காக கேட்குறாங்க, ரெண்டே விஷயத்துக்காக தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அப்ஜெக்ஷன் ஒருத்தங்க வைப்பாங்க. ஒய் ஆஸ்கிங், ஏன் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் திருப்பி அவங்ககிட்ட கேட்கணும். ஓகே, இது நம்பர் 1 கொஸ்டின். இதை கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கிறத அப்சர்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன சொல்ல வராங்க அப்படின்றது அந்த விஷயத்தை அப்சர்வ் பண்ணி ஒன்று அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வரதுனால அப்படி கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, ஓகே, நீங்கள் டெவலப் ஆகிறது அவங்களால டெவலப் ஆகிறது அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 2 காரணத்தினால தான் இந்த கொஸ்டின் அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி வேறு எதாவது ரீசன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஓகே, அப்போ ஒன்று அவங்கள நீங்கள் யூஸ் பண்ணிக்கக்கூடாது அப்படின்ற நினைப்பாங்க, அல்லது அவங்களனால நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்றது அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும். ஸோ இந்த 2 விஷயம் அப்படின்றது நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த 2ல் எதுன்றது கண்டுபிடிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அப்ஜெக்ஷனை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இதுக்கு 2வது விஷயம் என்னன்னா அவங்களுடைய கேரக்டர் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். அதாவது நீங்கள் செகண்டாக ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இதுக்கு இன்னுமே இதை எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கொஸ்டின் இது. ஒருவேளை எனக்கு பணம் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை ஒருவேளை பணம் வரலன்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கணும். ஒரு கொஸ்டின் இது அடிஷ்னலாக வச்சுக்கலாம். உங்களுடைய விஷயம் என்ன, எனக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா, அல்லது எனக்கு வரல அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா. அப்போ இந்த கொஸ்டின் நீங்கள் கேட்குறப்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா அவங்களோட வார்த்தைகளை கவனிக்கக்கூடாது, அவங்களுடைய எமோஷன்ஸ் அண்ட் ஃபேஸ் ரியாக்ஷனை கவனிக்கணும். அப்போ தான் இந்த நம்பர் 1 பர்பஸ் இருக்கு இல்லையா, அதாவது நம்மளை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக அவங்கள யூஸ் பண்ணிக்க போகிறோன்னு நினைக்கிறாங்களா, இல்லை நம்ம டெவலப் ஆகிறதா அவங்களுக்கு பிடிக்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ வாட் எவர் இட் இஸ் ரியல் இட்ஸ் இந்த 2 கொஸ்டின் கேட்டு அவங்களுடைய அந்த என்ன அப்ஜெக்ஷனுக்கான ரியல் காரணங்கிறத கண்டுபிடிச்சோம்னா மட்டும்தான் நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ 3வது ஒரு கொஸ்டின், ஒருவேளை இந்த 2லையுமே அவங்க கிளாரிட்டியாக கண்டுபிடிக்க முடியலனா 3வது ஒரு கொஸ்டின் இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு வேளை நீங்கள் இந்த பிஸ்னஸ்குள்ளே வர்றதுனால ஓகே நான் வந்துட்டு எனக்கு பணம் வருதுன்னா உங்களுக்கு அது ஹாப்பியாக இருக்குமா, இல்லை வேறு ஏதாச்சும் மனநிலை ஏதாச்சும் காரணங்கள் இருக்கான்றதை ஓப்பனாக ஷேர் பண்ண முடியுமான்றதை கேட்கணும். ஸோ இதில் அவங்களுடைய என்ன அப்படின்றத கண்டிப்பாக இந்த 3 கொஸ்டின் கேட்குறப்ப அவங்களுடைய ரியல் காரணத்தை அழகாக கண்டுபிடிக்கலாம். டியர் லீடர், இது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு இந்த காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த 3 கொஸ்டினை கேட்டுக்குங்க. கேட்டு முடிச்சதுக்கப்புறம் ஓகே, ஒன்று அவங்கள யூஸ் பண்ணுறது நமக்கு பிடிக்காது, இல்லை நம்ம டெவலப் ஆகிறது அவங்களுக்கு பிடிக்காது. சார் இந்த இடத்துல ஒரு ஸ்டோரியை க்ரியேட் பண்ணணும். நம்ம நிறைய ஸ்டெப்ஸ் பார்த்துருக்கோம், அதில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டோரி அவங்க இடத்துல ஓகே நீங்கள் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண மாதிரி அவங்ககிட்ட நீங்கள் பேசணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன சாம்பிள் பண்ணி காட்டுறேன். இந்த 2 அப்ஜெக்ஷனுக்குமே, அதாவது 2 காரணத்துக்குமே ஒரு சாம்பிள் பண்ணி காட்டுறேன். ஓகே, அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இதில் மெயினாக இந்த ஸ்டோரியில் இருக்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த பிரச்சனை சேமாக அவங்களுக்கு இருந்த மாதிரி நீங்கள் பேசணும் அவங்கக்கிட்ட. அதே மாதிரி அவங்களுக்கு என்ன கிடைக்கும், உண்மையிலையுமே அவங்க வர்றதுனால உங்களுக்கு கிடைக்க போகிற பெனிஃபிட்டை விட டியர் லீடர் அவங்களுக்கு தான் பெனிஃபிட் அதிகம். இது உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா, அந்த விஷயத்தை மைண்டில் நீங்கள் வச்சுக்கணும். அப்போ அவங்களோட இந்த விஷயத்தை நீங்கள் அந்த ஸ்டோரியில் நீங்கள் வந்துட்டு கொண்டு வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நான் வந்துட்டு உங்களுக்கு பேசி காட்டுறேன். இப்போ கஸ்டமர் உங்கள்கிட்ட அவங்கள்ட்ட நான் கேட்டேன் இந்த மாதிரி என்ன ரீசன்னு கேட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள யூஸ் பண்ணிக்க போகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள். சார் ஆக்சுவலி நீங்கள் வந்துட்டு உங்களை ஓப்பனாக அந்த ப்ராப்ளம் அந்த ரீசனை நீங்கள் அவங்ககிட்ட சொல்லி ஸ்டோரியில் க்ரியேட் பண்ணணும். சார் உங்களை மாதிரி தான் நானும் என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன். ஓகே, சாம்பிள் நம்பர் 1 இது. ஸோ
நானும் என் ஃப்ரெண்ட்ட கேட்டேன் சார், உங்களை மாதிரி தான் நானும் கேட்டேன். இந்த மாதிரி என்னால் வந்துட்டு உனக்கு ஏதாச்சும் லாபம் வருமா அப்படின்னு சொல்லி. ஏன்டா கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப உங்களை நானும் ரீசன் சொன்னேன். ஒருவேளை என்ன யூஸ் பண்ணிக்குவானோ அப்படின்ற ஒரு பயத்தில் வந்துட்டு நான் கேட்டேன். இந்த தொழிலுடைய மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா, அவன் எனக்கு நிறைய விஷயங்கள் புரிய வச்சான், அந்த விஷயம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டு, இந்த தொழிலுடைய மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா சார், நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன். அது உங்களுக்கு அக்செப்டபுளாக இருந்தால் நீங்கள் அதை எடுத்துக்கங்க, இல்லைனா பரவாயில்ல, எதாக இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கிறத நீங்கள் இந்த மாதிரி மைண்ட் செட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ஸ்டோரிக்குள்ளே போகணும். ஸோ நான் இந்த மாதிரி கேட்குறப்ப அவன் என்கிட்ட ஷேர் பண்ணான். இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றதுக்கான ரீசன்ஸ் இதில் என்ன இருக்குன்றதை ஷேர் பண்ணுறேன். இந்த ஒரு பிஸ்னஸில் 2 விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் இந்த பிஸ்னஸில் வரதுனால எனக்கு ஒரு கண்டிப்பாக அமௌண்ட் வரும். அந்த விஷயத்தை நான் அக்செப்ட் பண்ணிவிட்டு அது உண்மையிலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு அமௌண்ட் வருது, அவன் ஒத்துக்கிட்டான். அண்ட் அந்த அமௌண்ட் அப்படின்றது எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சம்திங் ஒரு 1000 2000 இவ்வளோ ப்ராடக்ட் வாங்கினா எவ்வளோ சேல்ஸ் நடக்கும், அதன் மூலமாக ஒரு அமௌண்ட் அவனுக்கு கிடைக்கும். ஸோ கம்பேரிட்டிவ்லி அதில் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை அவன் எனக்கு கிளாரிட்டி பண்ணான் சார், ரொம்ப கிளியராக கிளாரிட்டி பண்ணான். நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிறேன்ற எண்ணம் உனக்கு இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த விஷயம் வந்துட்டு நான் வந்துட்டு அந்த மாதிரி நினைக்கலன்றதை நான் உனக்கு உறுதிப்படுத்திக்கிறேன். டேரெக்டாகவே நான் என்கிட்ட ஷேர் பண்ணான் சார் அவன் இந்த மாதிரி. அண்டு அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்தை அவன் நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீ எனக்கு வர்றதுனால வரக்கூடிய அமௌண்ட்டை விட நீ இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம் உனக்கு வரக்கூடிய அந்த பெனிஃபிட்டை எனக்கு வந்துட்டு ஒரு பிளானை போட்டு அந்த பெனிஃபிட்டை வந்துட்டு எனக்கு படம் போட்டு காமிச்சா சார். ஆக்சுவலி ஏ ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் 4னு சொல்லி அதே விஷயத்தை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல இந்த மாதிரிலாம் வந்தால் இந்த மாதிரிலாம் வரும் அப்படின்ற விஷயங்களை ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு போட்டு காட்டணுடைய லீடர். ஓகே, காமிச்சதுக்கப்புறம் எனக்கு வரக்கூடிய லாபம் அப்படின்றத விட, ஒருவேளை நீங்கள் ஸ்ட்ராங்காகி டெவலப் ஆனால் என்னை விட நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கான ஒரு விஷயம் இருக்குது. அப்போ யாருக்கு லாபம் அதிகம் நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்ககிட்ட கேட்கணும். ஓகே, ஸோ எனக்கு கண்டிப்பாக சார் ஆப்வியஸ்லி எனக்கு லாபம் அதிகமாக இருக்குன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இது ஒரு அப்ஜெக்ஷனுக்கான ஒரு சொல்யூஷன். அப்போ ஃபைனலாக க்ளோசிங் எடுத்துடலாம். இது வந்துட்டு ஒரு சின்ன ஒரு சாம்பிள். 2வது சாம்பிள் என்னென்னா, அதாவது நீங்கள் டெவலப் ஆகிறதா உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். இன்னொரு ஃப்ரெண்டு என்கிட்ட இந்த மாதிரி கேட்டான் சார். ஆக்சுவலி நான் இந்த மாதிரி சொல்கிறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. அவன் உண்மையிலேயுமே வந்துட்டு என்கிட்ட கேட்குறப்ப எனக்கு கொஞ்சம் நெகட்டிவ் கேரக்டர் இருக்குது சார், என்னோட மைண்டில் வந்துட்டு இருக்குது. நான் வந்துட்டு என் மூலமாக ஒருத்தன் டெவலப் ஆகிறான் அப்படின்றது எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. எனக்கு அது வந்துட்டு கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். என்னோட நேச்சராகவே என்னோட கேரக்டர் நான் அவங்கள்ட்ட ஓப்பனாக சொல்கிறேன், வேறு யார்ட்டையும் ஷேர் பண்ணது கிடையாது. அதாவது அவங்களுடைய கேரக்டர் வந்து அவங்களால நீங்கள் நல்லா இருந்துட்டீங்க அப்படின்னா அப்படின்ற ஒரு நெகட்டிவ் கேரக்டர் இருந்ததுன்னா, நீங்கள் அந்த இடத்துல இருந்த மாதிரி நீங்கள் சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு கொஞ்சம் உரைக்கும் புரிகிற மாதிரி இருக்கும் டி லீடர். அப்போ நீங்கள் அவங்களோட கேரக்டராக இருக்கிற மாதிரி நீங்கள் அந்த இடத்துல பாவனை பண்ணி பேசணும். அதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட ஒரு பர்மிஷன் கேட்டு, சாரி சார், நான் ஆக்சுவலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் உங்களை விட மோசமாக இருந்தேன் சார். இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு இந்த மாதிரி சொல்கிறப்ப, என்னடா நான் ஜாயின் பண்ணுறதுனால இவனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ லாபம் வருமா, இவ்வளோ பணம் வருமா அப்படின்ற மாதிரி நிறைய யோசிச்சு பார்த்தேன். அப்போ அவன் என்கிட்ட வந்துட்டு கேட்டான், எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வீட்டில் இருக்க ப்ராப்ளம், அதுக்கான ரீசன்ஸ், அதுக்கான காரணங்கள்லாம் கேட்டு நான் வர்றதை விட, நான் போய் அவனுக்கு வர்ற பணத்தை விட நான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு வரக்கூடிய அந்த பிளானை வந்துட்டு சேம் நீங்கள் அதே சாம்பிளை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு எனக்கு போட்டு காமிச்சான் சார். இந்த மாதிரி தான் காமிச்சான். இதை பார்க்குறப்ப தான் எனக்கு புரிஞ்சுது. அவன் கிட்டத்தட்ட அந்த டேட்டில் மட்டும் ஒரு 50 பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் சொல்லியிருந்தான் இந்த பிஸ்னஸில். ஆனால் அவனுக்கு தேவை வேறு 5 பேருன்றதை ஷேர் பண்ணியிருந்தான். அந்த 50 பேரில் ஒருத்தன் தான் நான் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்தாலும் வரலைனாலும் அவன் டெவலப் ஆக போகிறான் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த பிளான் மூலமாக எனக்கு காட்டினேன் சார். இதுதான் அந்த பிளான் அப்படின்றத நீங்கள் இந்த செகண்ட் பர்சன்ட்டாக காட்டணும். ஓகே, இன்டெரக்டாக நீ வந்தாலும் வரலைனாலும் எனக்கு கவலை இல்லை, நீ வரலைனா உனக்கு தான் லாஸ் அப்படின்றத டேரெக்டாக சொல்லாமல், சரியா? அப்போ நம்ம அந்த இடத்துல அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இந்த பிளானை காட்டணும். ஸோ அப்போ அந்த 50 பேரில் ஒருத்தர் தான் நீங்கள் அப்படின்ற விஷயத்தை ஆணித்தரமாக ஒரு கான்ஃபிடென்ட்டோடு நீங்கள் சொல்கிறப்ப, அந்த எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் நீங்கள் அந்த நெகட்டிவ் கேரக்டர் உடஞ்சி, ஓகே நமக்கு இது ஒரு பெரிய சான்ஸ்ன்ற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே அவங்களை கொண்டு வர முடியும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கிளியராக டியர் லீடர்ஸ். ஓகே, ஸோ இது ரொம்ப டீப்பாக பண்ண முடியும், டைம் அதிகமாக போகுன்றதுனால நான் ரொம்ப ஷார்ட்டாக 2 எக்ஸாம்பிள்ஸோட பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ரொம்ப எளிமையாக ரிப்பீட்டடாக கேட்டு நீங்கள் வந்துட்டு அந்த விஷயத்தை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ண முடியும் டியர் லீடர். ஃபைனலாக சார் இப்போ சொல்லுங்கள், இதில் நீங்கள் வர்றதுனால எனக்கு வரக்கூடிய லாபம் அதிகமாக, உங்களுக்கு வரக்கூடிய லாபம் அதிகமாக அப்படின்னு கேட்கணும். ஆப்வியஸ்லி கண்டிப்பாக சார் எனக்கு தான் லாபம் அதிகம் அப்படின்றத அவங்க வாயில் கேட்க வச்சு க்ளோசிங் எடுக்கணும். ஃபைன், அப்போ எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பிஸ்னஸை இப்போ நீங்கள் சீரியஸாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஓகே ரெடியாக இருக்கீங்க இல்லையா? எஸ் சார், கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களோட பெனிஃபிட் அதிகமாக கிடச்சி நீங்கள் உங்கள் ஃபேமிலியும் நீங்களும் டெவலப் ஆகிறதுக்கான விஷயங்கள் உங்களுக்கு இதில் கிடைக்கிதுன்னா, ஷியோராக இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி உங்களோட வளர்ச்சிக்காக இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கீங்களா? இந்த மாதிரி ஒரு க்ளோசிங் கொஸ்டின் கேட்டு ஓகே கண்டிப்பாக நான் ரெடியாக இருக்கேன் சார் அப்படின்றத நீங்கள் புரிய வச்சுக்கணும். எப்போவுமே அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் பொறுத்த வரைக்கும் கஸ்டமருடைய எக்ஸாக்ட் பிரச்சனை என்ன, அதுக்கான எக்ஸாக்ட் ரீசன் என்னன்றதை கண்டுபிடிச்சி எக்ஸாக்ட் சொல்யூஷன் கொடுக்கணும். ஸோ நம்ம வந்துட்டு அது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாத பிரச்சனைக்கு, சம்மந்தமே இல்லாத காரணத்துக்கு சம்மந்தமே இல்லாத சொல்யூஷன் கொடுப்பாங்க. தட் இஸ் நாட் அ குட் திங்.
அப்போ இந்த ஒரு அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்கில் இந்த ஒரு க்ளோசிங் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி யாராச்சும் உங்கள் டீமில் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் கொடுத்து அதை லேர்ன் பண்ணி அப்ளை பண்ண சொல்லுங்கள். தே வில் கெட் அ குட் திங்ஸ் அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, ஃபைண்ட் ஏ லீடர். ஓகே, இதை நீங்கள் இனிமேல் டீப்பாக கற்றுக்கிட்டு எக்ஸாக்டாக அந்த கஸ்டமருடைய பிரச்சனை என்ன, அதுக்கான ரீசன் என்ன, அதுக்கான சொல்யூஷன் என்ன, இதில் நிறைய லீடர்ஸ் வந்துட்டு அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் ப்ராக்டிக்கல் செஷனில் நிறைய திணறி நான் பார்த்துருக்கேன். நிறைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுவாங்க, அதை கண்டுபிடிக்க தெரியாமல். அது பயிற்சி பண்ண தான் எக்ஸாக்டாக உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை ஒரு ட்ரைனர்னால் சால்வ் பண்ண முடியும். ஒரு கோச் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்மளுடைய அடுத்தடுத்த லெவல் டீப் லெவல் ட்ரைனிங்ஸில் இதுக்கு 2 டைப் ஆஃப் ட்ரைனிங்ஸ் நம்ம கொடுக்குறோம். இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் ட்ரைனிங், டீம் பிஸ்னஸ் ட்ரைனிங். ஒரு டீமாகவும் நீங்கள் கற்றுக்கலாம், தனிப்பட்ட முறையிலையும் கற்றுக்கலாம். யாராச்சும் சீரியஸாக இருக்க நபர்கள் தேவைப்படுறவங்க இந்த நம்பர் கனெக்ட் பண்ணி அடுத்த லெவல் நீங்கள் டீப்பாக கற்றுக்குங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அப்கமிங்கில் இன்னுமே நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய சர்ப்ரைஸோட அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களை சந்திக்கிறேன் லீடர். ஆல் தி பெஸ்ட். ஹேவ் அ கிரேட் டே. தேங்க்யூ. டேக் கேர்.